ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க எல்லாமே நானே என்னோடய கையாலே செஞ்சது. இதுதான் நான் இன்றைக்கி எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் வீடியோவை ஈஸியாக பார்க்க முடியும். இது எதுக்காக பண்ணியிருந்தேன்னா, கந்த சஷ்டி அன்னைக்கு என்னோடய சின்ன பையனுக்கு முருகர் வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் இது எல்லாமே என்னோடய கையாலேயே செஞ்சேன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, எவ்வளோ ரூபாய் செலவாச்சு அப்படிங்கிறத நான் வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி 2 பேப்பர் வாங்கினேன். இதோட ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 10 ரூபாயா 15 ரூபாயா எனக்கு தெரியல. அதில் ஒரு 2 பேப்பர் வாங்கியிருந்தேன். அப்புறம் வீட்டில் உள்ள ஒரு அட்டை இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். இது ஷர்ட்டுக்குள்ளெல்லாம் ஒரு அட்டை வச்சுருப்பாங்களா, அந்த அட்டை தான் இது. அப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கேலு, ஒரு ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் கடையில் வாங்கினேன், கொஞ்சம் திங்ஸ் வீட்டில் இருக்கிறத வச்சு நானே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த மாங்காய் டிசைன் ப்ளவுஸில் வச்சு தைக்கிறது தான், அது 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் பெரிய மாங்காய் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ஒரு பெரிய மாங்காய் ஒன்று மட்டுமே 30 ரூபா வந்துச்சு. 30 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் சின்ன மாங்காய் 10 ருபீஸ், ஈச் 10 ருபீஸ். அப்புறம் அந்த க்ரீன் கலரில் இருக்குதுல்ல, இது ஒரு பீஸ் 4 ருபீஸ் வந்துச்சு. இதில் நான் 5 பீஸ் வாங்கினேன். அப்புறம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் 12 பீஸ் 5 ருபீஸ் வந்துச்சு. நான் 10 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் வீட்டில் இருக்கிற க்ளூவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுவுமே நான் கடையிலேருந்து வாங்கலை. இப்போ ரஃப்பாக நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் தான் நான் வச்சு பார்த்தேன். ஆனால் நான் ஃபைனலாக பண்ணின டிசைன் வேறு. வச்சு பார்த்துட்டு அப்புறம் நானாக ரஃப்பாக தான் வரைஞ்சேன். இந்த கிரீடமோட அவுட்லுக்கை ரஃப்பாக வரைஞ்சிட்டு அந்த அட்டையிலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த கோல்டன் கலர் பேப்பர் வாங்கி வச்சுருந்தேன்ல, இந்த அச்சை அதில் அப்படியே வச்சு அதை கட் பண்ணி இதோட ஒட்ட போகிறேன். இதோட ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 சைடும் ஹோல் போட்டுட்டு நான் கயிறு வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், நான் அதில் நல்லா அந்த அட்டையில் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு மேலே நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். நான் வாங்கி வச்சுருந்த ஸ்டோனு, அந்த மாங்காய் டிசைன் எல்லாமே ஒட்ட போகிறேன். நான் இதில் கயிறு வச்சு ஒட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறமா இல்லை, நம்ம சின்ன பையங்கிறதுனால இப்படி கிரீடம் மாட்டுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டையே ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துகிட்டு ரவுண்டாக வளைச்சி அதை 2 சைடும் ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நான் டிசைன் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோனு, இந்த மாங்காய் டிசைன் எல்லாமே ஃபேப்ரிக்கில் ஒட்டக்கூடியது தான். நான் இந்த பேப்பரில் ஒட்டியிருக்கேன். நீங்கள் எல்லா கடையிலையும் இது கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ அந்த கம்மை அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதில் ஒட்ட போகிறேன். இதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒட்டுறதுக்கு. ஏன்னா கலண்டு விழுற மாதிரிலாம் இருக்கும். அதில் கில்டர்ஸ் இருக்கிறதுனால அது சரியாக ஒட்டாது. நம்ம அதை ஒட்டி வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து மற்ற ஸ்டோன்லாம் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மற்ற ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதில் வழுவிட்டு மேலேருந்து கீழே அதை எடுத்து மறுபடியும் நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை காய விட்டுட்டேன். அவ்வளோதான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே காய விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த வேல் செய்கிறதுக்காக ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் சார்ட் பேப்பர் எடுக்கலை, வேறு ஒரு ஸ்ட்ராங்கான பேப்பர் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது. அதை தான் எடுத்து ரோல் பண்ணி செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஒட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு அட்டை காமிச்சேன். அந்த அட்டையை வச்சு நான் வேல் சைஸில் லீஃப் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பேப்பரில், அந்த கோல்டன் கலர் பேப்பரில் ஆக்சுவலாக அது கோல்டன் கிடையாது, எல்லோ மாதிரி தான் இருக்கும். கோல்டன் லுக்கில் இருக்கும். அதனால் நான் கோல்டன் கலர்னு சொல்லிகிட்ருக்கேன். பின்னாடி அந்த லீஃபில் கட் பண்ணதை ஒட்டிட்டு இப்போது அந்த ஸ்டிக்லேயும் நான் ஒட்டிட்டேன். ஸ்டிக்கில் ரோல் பண்ணி ஒட்டி கம் போட்டு ஒட்டலை. அதனால் செல்லோ டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். ஆனால் செல்லோ டேப் வச்சு ஒட்டியிருக்கிறது அவ்வளோவா வெளியில் தெரியாது. உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் செல்லோ டேப் அப்படிங்கிறதுனால அது வெளியில் தெரியாது நம்ம ஒட்டியிருக்கிறது. அப்புறமா அந்த வேலுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிசைன் கொடுக்கலான்னு யோசித்தோம். அப்புறம் சிம்பிளாகவே நம்ம 3 பட்டை மாதிரி போட்டுட்டு
ஸ்டோன் ஒட்டி வச்சுக்கலாம், வேறு எதுவும் இதில் டெக்கரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு. இதையும் நான் வந்து கம் போட்டு ஒட்டினேன், அது வந்து நிற்கலை. அப்புறம் வந்து அது 2 சைட்லேயும் சிலேட்டோ போட்டு ஒட்டிட்டேன். அந்த ஸ்டோன் மட்டும் கம் போட்டு ஒட்டியிருக்கேன், அது மட்டும் நல்லா ஸ்டிக்காக நின்றுடுச்சு. இப்போ வந்து 2 பொருள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கிரீடம் முடிச்சாச்சு, 2வது வேலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கையில் மாட்டுற வங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரஃப்பாக ஒரு டிசைன் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அந்த அட்டையில் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை வச்சு அந்த கோல்டன் கலர் பேப்பர்லேயும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை 2யும் இப்போது ஒட்டிட்டு இதில் என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஃப்பாக அதுக்கு மேலே ஒட்டாமல் வச்சு பார்க்குறேன், என்ன டிசைன் பண்ணலாம், எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாங்காய் டிசைன் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் டிசைன் வச்சு பார்த்தேன். சரி ஓகே, இதுவே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இதை விட நீ கையில் நான் அந்த வேலில் இருக்கிற மாதிரியே பட்டை போட்டு ஒரு ஸ்டோனை ஒட்டி வச்சிரு, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் வச்சு பார்த்தேன். ரஃப்பாக ஒரு அட்டையை வெட்டி தான் செஞ்சு பார்த்தேன். பார்த்தா அந்த மாங்காய் டிசைனை விட இந்த டிசைன் தான் ரொம்ப அழகாக இருந்தது. 2யும் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்ததில்ல, இதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரி ஓகே, இந்த டிசைனே நம்ம ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு கையிலையும் நான் இந்த டிசைனை ஃபைனல் பண்ணி ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒட்டியானம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒட்டியானம் வந்து நான் அட்டையில் வெட்டாமல் டைரெக்டாக அந்த ஷீட்லேயே வெட்டி எடுத்துட்டேன். ரஃபாக பின்னாடி ஒரு ஸ்கெட்ச் வச்சு ரவுண்டு மாதிரி போட்டு படம் வரைஞ்சி நான் ஒட்டி வச்சிட்டேன். அப்புறம் வந்து கையில் மாட்டுற 2மே ரெடி பண்ணி ஒரு மஞ்சள் கயிறு வச்சு கட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஒட்டியானமும் ரெடி ஆயிடுச்சு. ஒட்டியானத்துலேயும் அதே டிசைன் தான், பட்டை போட்டு நடுசில் குங்குமம் வச்சுருக்கிற மாதிரி ஸ்டோன் வச்சு சைட்லேயும் சும்மா 3 ஸ்டோன் வச்சு விட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபைனலாக என்னோடய ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து என்னோடய பையனுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அவனுக்கு அப்படியே ஒரு முருகர் நேரில் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரியே இருந்துச்சு அவனை பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய பையனுக்கு இதெல்லாம் போட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.